வெல்கம் டு குண்டு இண்டியன். கோவக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காய் 250 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிற காம்பு பகுதியை வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கோவக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன், நீங்க என்ன ஆயில் வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச கோவக்காயை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹாஃப் ஃப்ரை கோவக்காய் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. Five minutes ஃப்ரை ஆக விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் பானையை யூஸ் பண்றேன், நீங்க எந்த பாத்திரம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சூடாயிருச்சு. வெள்ளை உளுந்து 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் 1 பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பேன்ல ஃப்ரை பண்ணின கோவக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியும் கோவக்காயும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு 5 மினிட்ஸ் கோவக்காயை கிரேவியோட மிக்ஸ் ஆக விடுங்க. கோவக்காயும் கிரேவியும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், கோவக்காய் கிரேவி ரெடி.